ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ஹேர் டே தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டே பார்த்திங்கன்னா கேரளா ஆயுர்வேதிக் டாக்டர் ஒருத்தர் வந்து சொன்னது தான். இந்த ஹேர் டே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியான பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான். அதே சமயத்தில் இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெட்டுக்கு வந்து நல்லாவே குளிர்ச்சியாகவும் இருக்கும். சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சலாம். அதே சமயத்தில் முடி நல்லா கருப்பாக இருக்கும். கேரளாவில் மேக்ஸிமம் பேர் இந்த ஹேடையை ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொன்ன பிறகு தான் நம்ம இந்த ஹேடையவே நம்ம எடுத்து செஞ்சுருக்கோங்க. வாங்க எப்படி சிலன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இரும்பு பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேனாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மல் ஹேருக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய ஹேர் லாங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து இது வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சொட்டு சொட்டாக ஊற்றுங்க, ட்ராப்ஸாக. இது வந்து விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் வேணால் நீங்கள் கோகோனட் ஆயில் வேணால் எடுத்துக்கலாங்க. ஆனால் அந்த டாக்டர் வந்து இந்த கேஸ்டர் ஆயில் வச்சு தான் செஞ்சாங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் எடுத்துக்கலாம். ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் மட்டும் நீங்கள் நல்லா இந்த பாலை ஊற்றி நம்ம தயிர் செஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் நல்லா நிறச்சி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த காஃபி பவுடரோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கெட்டியாக ஆகிடும். இதை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட ஒரு பாத்திரம் இந்த மாதிரி பேன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ரொம்பவே அகலமாக இருக்குது. ஏன்னா நல்லா வந்து உங்களுக்கு கருப்பாகிடும். அதே சமயத்தில் ஏன்னா காஃபி பவுடர்னால நல்லா உங்களுடைய ஹேரில் நல்லா பிடிச்சிக்கோங்க. அதுக்காக தான் இப்போ இதை ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை எதுவுமே ஹீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே ஓவர் நைட்டு மட்டும் நீங்கள் விட்டுட்டு மறுநாள் எடுத்து பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த தயிரும் அந்த காஃபி பவுடர் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் டே கிடைக்கும். இது அப்படியே நீங்கள் பாருங்கள், நல்லா கருமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 1.5 மணி நேரமாவது விட்டுட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு மாதக்கணக்கில் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த ஹேர் டே. ஏன்னா இது காஃபி பவுடர் வந்து நல்ல கருமை நிறம் நமக்கு கொடுக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செம்பருத்தி இலையை வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஹேர் வாஷ் வந்து இது வந்து நீங்கள் மறுநாள் பண்ணுங்க. இதே மெத்தடில் அன்றைக்கி பண்ண வேணாம். மறுநாள் மார்னிங் வந்து இந்த மாதிரி வந்து இந்த லிக்விடு செம்பருத்தி ஜூஸ் எடுத்து நீங்கள் நல்லா வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்து உங்களுக்கு, ஏன்னா ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தலையில் நிற்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செம்பருத்தி இலையை வந்து அரைச்சி அந்த லிக்விடை வந்து நீங்கள் தலையில் வந்து அப்படியே போட்டு நீங்கள் லேசாக நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். இது சிம்பிளான ஹேடையாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப ப்ராசஸிங் நம்ம எடுத்துக்காமல் செஞ்ச ஹேடை வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஷாம்பு வந்து மறுநாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த செம்பருத்தி இலையை அரைச்சி இதே மெத்தடில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அப்புறம் நீங்கள் ஒரு 4 நாள் கழித்து கூட உங்களுடைய ஷாம்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு டக்குன்னு ஒரு ஹேர் டை செய்யணும் அப்படின்னா இந்த ஹேடையை அந்த கேரளா டாக்டர் சொன்ன ஹேடையை வந்து நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.